ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வணக்கம் எஸ்பிஎல் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சட்டசபை நேரலை, தினந்தோறும் சட்டசபை நேரலையை பார்த்து கொண்டு இருக்கிறோம். மக்கள் பிரதிநிதிகள் அங்கே பேசுகிறாங்க. எப்படி போயிட்டு இருக்குது? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சட்டசபை நிகழ்வையும் உள்ள நடக்கிறத எல்லாமே? இந்த மாதிரியான நிகழ்வுகளை நேரலையில் பார்க்கணுன்னா நேரலையே வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து. தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன். ஏன்னா இது ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு தான் அதை ஆரம்பித்தாங்க. ஆனால் உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எல்லா கட்சியும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நடந்துக்கிறத பார்த்தா இப்படி ஒரு விதத்தை மக்கள் பார்க்கவே வேண்டான்னு தோணுது. ஏன்னா லைவில் காமிச்சதுக்கப்புறம் இளைஞர்கள் நிறையா அதை பார்க்குறாங்க. இவங்க போய் இந்த வேலை தான் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு சலிப்பை ஏற்படுத்த தொடங்கியிருக்கு. குறிப்பாக கடந்த ஒரு வாரம் 10 நாள் நிகழ்வுகள். அமைச்சர்கள் எழுந்து பேசுறது, எந்த நேரத்தில் எழுந்து பேசலாம், அமைச்சர்களுக்கு அந்த உரிமை இருக்குது, வசதி இருக்குது. பட் பொருத்தமற்ற பேச்சுக்களை பல அமைச்சர்கள் பேசுகிறாங்க. அது நக்கலுக்காக சொன்னாரோ யதார்த்தத்தை சொன்னாரோ தெரியல. முதல் முறையாக ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் அல்லது அமைச்சருடைய பேச்சையே அதிக அளவில் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டிய கட்டாயம் வருகிற அளவுக்கு அபத்தமாக நடக்குது அந்த வாதங்கள். அதிகாரம் வர்ற போது பணிவு இருந்தால் தான் அது மக்களால் ரசிக்கப்படும். எதிர்த்தரப்பில் யாராவது பண்ணாங்கன்னா நியாயம்னு நான் சொல்லலை. அதை நீங்கள் மக்கள் முன்னாடி அம்பலப்படுத்தணும். அதை நீங்களே அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவர்களே ஆணவமாக பேசினால் அதனுடைய ஆபத்து அதிகம். அது மட்டும் தான் என்னால் இப்போ சொல்ல தோணுது. இப்படி தான் இது அவை நடவடிக்கை நடக்கும்னா நேரலை அவசியமே இல்லை. கருத்து, அந்த கருத்துக்கு ஒரு கேள்வி, ஒரு விடைக்கு ஒரு வினா, அப்படிதானே போயிட்டு இருக்குது. அதாவது என்ன பேசலாம், தனித்தனியாக பேச எதனால நேரலை வேண்டாம்னு சொல்கிறோமோ அதை போய் உட்காந்து நான் பத்தியாக பேச விரும்பல. இந்த லட்சணத்தில் தான் இந்த விவாதம் நடக்கும்னா நேரலை வேண்டான்னு நம்ம சொல்கிறோம். இதை எல்லாருமே அலிகேஷன் இது புதியவர்கள் அப்படின்னு நான் ஒரு அடையாளத்தோடு இருந்துக்கிட்டு நீங்கள் எது வேணாலும் பேசலாங்கிற மாதிரிலாம் சில இது போகுது. அதுக்கு பதிலடி கொடுக்குறக்கு எதிர்கட்சிகளும் சில வரம்பு மீறிய வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. அதனால நான் சொல்கிறேன், இளைஞர்கள் இதை பார்த்து கெட்டு போக வேண்டாம் அப்படின்றனால இந்த கருத்தை நான் சொன்னேன். இன்னைக்கு வீட்டில் இருக்கிற தாய்மார்கள்ல இருந்து அதே போல் குடும்பமாக கூட சட்டசபை நேரலையை பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்க. இப்போதான் மக்கள் பிரதிநிதிகள் என்ன செய்கிறாங்க, நமக்காக எதுக்கு போகிறாங்க சட்டசபைக்கு, சரி அப்படி எல்லாரும் பார்க்குறாங்கன்றது தான் ஒரு தார்மீக பயம் இருக்கணும்ல, ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கணும். நம்ம பேசுகிறத மக்கள் கவனிக்கிறாங்கன்னு. எத்தனை பொய், எத்தனை உண்மைக்கு மாறான தகவலை அமைச்சர்களே தர்றாங்க. எதிர்கட்சியினர் தரலாம், அதை குத்தி காட்டி திருத்தலாம் ஆளுந்தரப்பு. ஆளும் தரப்பே அமைச்சர்களை தவறான தருவலை தர்றாங்க. பேச வேண்டியவர்கள் பேச மாட்டுறாங்க. அப்போ அதையும் சேர்த்து தானே பண்ணணும். பல நேரங்களில் நேரலை ஓடுது, யாரை காமிக்கணுமோ காட்டுறதில்ல. திமுக செய்த அதே தவிர இவர்களும் சில நேரங்களில் செய்கிறாங்க. நேரலை தான், பட் எங்கே கேமரா வைக்கிறேன்னு ஒன்று இருக்குல்ல, எந்த கேமராவை காட்டுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இவர்களும் விதிவிலக்கல்ல. இப்படி தான் நேரலைன்னா அதை அந்த தாய்மார்களோ இளைஞர்களோ பார்க்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லை காட்டுறீங்கன்னா அவங்க பார்க்குறாங்கிற பயம் உங்களுக்கு இருக்கட்டும்னு நான் சொல்கிறேன். அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார் வசதி ஏற்பாடு, இது ஒரு வகையில் பார்த்தா மேம்போக்காக பார்த்தா ஒரு முதலமைச்சருடைய நல்ல எண்ணத்தை, ஒரு நல்ல மனசை புரிஞ்சுக்கலாம். பட் இது அவசியம்தானா? இப்போ இருக்கிற நிதி நெருக்கடியில் இல்லை யாராவது கார் இல்லைன்னு சொல்கிற எம்எல்ஏக்களுக்கு கொடுக்கலாம். யாரெல்லாம் எழுந்து பேசினார்கள் கார் இல்லைன்னு அத்தனை பேருக்கு கார் இருக்குன்னு அவங்க போட்ட பிரமாண பத்திரத்துலேயே இருக்கிற போது இந்த அபத்தமான கோரிக்கையை எதுக்கு இவ்வளவு சீக்கிரமாக நிறைவேற்றணும்? அப்போ எம்எல்ஏக்களை குளிர்விக்கிறதை தாண்டி இல்லை வேறு எந்த காரணமும் எனக்கு தோணலை. காரே இல்லைன்னா தாராளம் விஜய் தன் சொந்த பணத்தில் கொடுக்கலாம், இல்லை சிறப்பு நிகழ்வாக நான் கொடுக்குறேன்னு அரசு பணத்தையே கூட கொடுங்க, இல்லாத ஆளு கொடுக்கலாம்ல. ஏற்கனவே கார் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? ஆனால் இன்னொன்று செய்யலாம். கார் ஆல்ரெடி இருக்குது, பெட்ரோல் போடவே காசு இல்லைன்னு சொல்கிற எம்எல்ஏக்கள் நமக்கும் தெரியும். டிரைவருக்கு சம்பளம் கொடுக்க கஷ்டப்படுற எம்எல்ஏக்கள் தெரியும். அந்த எம்எல்ஏக்களுக்கான ஊதியத்தில் இந்த கார் வாகன பராமரிப்பு ப்ளஸ் அந்த ஓட்டுநர்னு எதையாவது ஒரு ஹெட்டிங்கில் ஒரு 25,000 50,000 கூட கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தா கூட அது ஒன்றும் தெரியாது. கார் கொடுக்குறோங்கிறது கொஞ்சம் அபத்தமாக தெரியுது. அதனால தான் நேற்று நான் கொடுத்த ஒரு பேட்டியில் சொன்னேன், திமுக அதிமுக போன்றவர்கள் இதை வேண்டான்னு சொல்லணும், மனசாட்சியோடு வேண்டான்னு சொல்லணும்னு சொன்னேன். உதயநிதி இன்னைக்கு அதை தொடங்கி வச்சிருக்கிறார். இது திமுகன்னு பார்க்க வேண்டாம், ஒரு தனி மனிதரும் ஒரு எம்எல்ஏவும் தங்கள் மனசாட்சியை கேட்டு பார்க்கணும். அரசாங்கம் கொடுக்குற கார் நமக்கு தேவைதானான்னு. தேவை இருக்கலாம், அதை எடுத்து மச்சினிச்சு கொடுக்கலாம், கொழுந்தியாளுக்கு கொடுக்கலாம், இவரே வீட்டுக்கு ஒரு வச்சுக்கலாம், ஆஃபீஸ் கொண்டு வச்சுக்கலாம். அதெல்லாம் பயன்படாமல் போகாது கார். அது அவசியம் தானான்னு நம்ம கேட்க சொல்கிறோம். உங்கள் மனசாட்சியை கேட்டு பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். அவசியமான தேவைப்படுறவங்க ஒரு 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அந்த 10 பேரை தேர்ந்தெடுத்து விஜய் ஏற்கனவே தாராளமாக உதவுகிற மனம் படைத்தவர், பணம் படைத்தவரும் கூட. நான் வாங்கி தரேன்னு வாங்கலாம், எந்த வகையிலும் அது லஞ்சமாக ஆகாது. வெட்கத்தை விட்டு ஒரு எம்எல்ஏ எனக்கு கார் இல்லைன்னு ஓப்பனாக ஒரு கோரிக்கை வைக்கிறாருன்னா அவருக்கு வாங்கி தரதில் தப்பே இல்லை. தாவேக்கா சார்பாக வாங்கி கொடுங்க, தோழமை கட்சியாக இருந்தால்.
இல்லாட்டி அரசில் சிறப்பு நிகழ்வாக கருதி அரசுக்கிட்ட இருந்தே கூட ஒரு 2-3 எம்எல்ஏக்கள் வாங்கி கொடுங்க. கார் இருக்குன்ற போது 2வது கார் 3வது கார் கொடுக்க வேண்டிய அவசியம் அந்த ஆடம்பரம் எதுக்குன்னு தான் நம்ம கேட்குறோம். 100 நாள் ஆயிடுச்சு சார். 100 நாளில் திமுக அதிமுக ஆட்சியெல்லாம் நீண்ட காலமாக பார்த்தவர் ஒரு மூத்த பத்திரிகையாளராக எப்படி பார்க்குறீங்க இந்த 100 நாள் தாவேக்கா ஆட்சி? ஒரு நாளில் கவனிக்க தகுந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு. நல்லது செய்யணும்னு இவருடைய சிந்தனை புரியுது. சில விஷயங்கள்ல அவருடைய பலன் வர்றபோது தான் தெரியும். இந்த தங்க மோதிரம் திட்டமாகட்டும், தாலிக்கு தங்கம் கொடுக்கறது, ஜெயலலிதா சொன்னதை வேற பேரில் அண்ணன் சீர்னு கொடுக்குறார். இதெல்லாம் வந்து அமலுக்கு வருகிற போது தான் அதோட டெலிஷன் தான் சர்ச்சையை ஏற்படுத்தும். யாருக்குன்னு முதல்ல ஒரு கிளாஸ் வைப்பாங்க. இப்போ தங்க மோதிரம்னு பொதுவாக சொன்னார் வாக்குறுதியில். இப்போ தனியார் மருத்துவமனைகளில் பிறந்தா இல்லைன்னு சொன்ன மாதிரி ஒரு தகவல் வருது. அரசு மருத்துவமனையில் பிறக்க கொடுப்பீங்களா? இல்லை ஒரு குடும்பத்துக்கு ஒருத்த மோதிரம் தானா? நீங்கள் 5 ஆண்டு ஆட்சி இருக்க போகிற 5 குழந்தை பிறந்தா 5 பேருக்கும் தங்க மோதிரம் உண்டா? பல விஷயங்கள் இருக்குல்ல. இது ஆடம்பரமோன்னு எனக்கு தோணுது. தாலிக்கு தங்கம் ஒரு அவசியமானதுன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அது ஒரு குடும்பத்துக்கு ஒரு விளக்கேற்றுற விஷயம். இது 1 கிராம் மோதிரம்னா கூட அது எதுக்கு? அது உங்கள் நல்ல மனசை தவிர அதை தாண்டி எனக்கு வேறு எதுவும் பார்க்க, விஜயனுடைய நல்ல மனதை தவிர இது அவசியமானான்னா எனக்கு அவசியம் மாதிரி எனக்கு தெரியல. அது மாதிரி ஏழைகள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கோதுமையை வந்து பாக்கெட் போட்டு விற்கணுங்கிற அளவுக்கு யோசித்து சில விஷயங்களை செய்கிறாங்க. ஏன்னா அது கோழி தான் தின்னுக்கிட்டு இருக்கு. கோதுமை யாரும் இந்த இவங்க கொடுக்குற 1 கிலோ 5 கிலோ தனியாக எடுத்துகிட்டு போய் அரைக்கிறலாம். அந்த காலம்லாம் மலையேறி போச்சு. ரைஸ் மில்லில் கொண்டு போய் முதல்ல கோதுமை அரைப்பாங்க. இப்போல்லாம் எந்த கிராமத்தை எப்படி அடைக்கிறாங்க ஒன்றும் இல்லை. அதுக்கு அரசே அதை அரைத்து பாக்கெட்டில் போட்டு கொடுத்தா அது பயனுள்ளதாக இருக்கும். நிஜமாகவே அந்த ஏழைகள் அதை பயன்படுத்துவாங்க. நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் அந்த மாதிரி சித்திக்கிறதெல்லாம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. பட் சர்ச்சைகளும் இந்த 100 நாளில் ஏற்படக்கூடாத சர்ச்சைகள் நிறையா நடந்திருக்கு. அது விஜயனுடைய மௌனம், அவர் துறையில் அவர் கவனம் செலுத்த வேண்டிய விஷயத்திலேயே அவர் மௌனமாக இருக்கிறது மட்டும் இல்லை, அதை பற்றி என்ன நடக்குதுன்னே ஒரு என்ன ஆக்ஷன் எடுத்தானே. நம்ம டாக்லெஸ் ஒர்க் மோர்னு ஏதோ ஒரு வார்த்தையை ஒரு அமைச்சர் சொன்னார். ஒர்க் மோர்னு ஏதாவது காட்டுங்க. நாகர்கோயிலில் சிறைக்குள்ளேயே ஒரு கைதியை அடித்து கொள்கிறாங்க, சிறை ஊழியர்லாம் அடித்து கொள்றாங்கன்னு எல்லாருக்கும் தெரியுது. அரசு ஒரு வகையில் ஒப்புக்குது, சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. துறை அமைச்சர் விஜய் தான். எந்த வகையில்? சிறைத்துறையினுடைய ஏடிஜிபியை நியமிக்கிற தலைவரை நியமிக்கிற அதிகாரம் விஜய்க்கு தான் இருக்குது. சிறைத்துறை அமைச்சர் நிர்மல்குமார். இறந்த கைதி ஒரு மாற்றுத்திறனாளி. மாற்றுத்திறனாளிகள் அந்த நலத்துறை அமைச்சரும் விஜய் தான். அந்த துறை அவர் தான் வச்சுருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு ட்விட்டு கூட அவர் விடலையேங்க. எவ்வளோ பெரிய ஒரு அபத்தமான ஒரு பதிவு தெரியுமா அது? இந்த கடந்து வந்த பாதை, அந்த மௌனம் கலந்தது இருக்குல்ல, அந்த மௌனம் ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு உயிரை பலி கொடுத்த ஒரு குடும்பத்துக்கு ஒரு துளி கூட நீங்கள் கவலையை தெரிவிக்கலையே, ஒரு ஆறுதலை தெரிவிக்கலையே. சாரி கேட்டால் போதாது சார், நீதி வேணும்னு ஸ்டாலினை பார்த்து நக்கலாக கேட்ட விஜய் இன்றைக்கி அதே ஸ்டாலின் உட்காந்துருக்கிற இடத்துல உட்காந்துருக்கிறார்ல. என் நெஞ்சம் பதைக்குது. இனிமேல் என்னுடைய ஆட்சியில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். 4 வரி நீங்களா டைப் பண்ண போகிறீங்க? எவனோ ஒரு சோஷியல் மீடியா மேனேஜர் டைப் பண்ண போகிறான், படிச்சு பார்த்து போடுங்க போகிறீங்க. இதை கூட சொல்ல வேடாமல் தடுக்கிறாங்கள சில சக்திகள். அப்போ ஒரு பதவியேற்பு அன்னைக்கு என்னென்னா அந்த அதிகார மையம் ஒன்று தான்னாரு. அப்படி தெரியலையே, உங்களை சுயமாக கூட இயங்க விட மாட்டாங்க. ஏன்னா நான் பார்த்த விஜய் இப்படி மனிதாபிமானம் மற்றவர் அல்ல. நடிகர் விஜயிடம் இருந்த மனிதாபிமானம் முதலமைச்சர் விஜய்கிட்ட இல்லையே. அதை பற்றி பேசவே மாட்டாரு. கோயம்புத்தூரில் ஒரு மாணவனை அடித்து கொள்கிறாங்க சார். ஜென்சின்னு நீங்கள் யாருடைய ஆதரவில் இன்றைக்கி ஆட்சி நடத்திட்டீங்களோ அந்த ஜென்சியில் ஒரு ஆள் தானே சார் அந்த பையன்? ஆமாம் இல்லை சார், நான் அந்த வயசெல்லாம் தாண்டிட்டேன் சார். நீங்கள் சொல்லுங்கள், அந்த வயசுக்குள்ளான இருக்கிறான். இல்லை, அதுக்கு தான் அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொன்னார்? அந்த மாதிரி ஒரு கொலை அங்கே நடக்கலை, ஆனால் அது வேற ஒரு பிரச்சனை, அதுக்கான ஆதாரத்தை நான் கொடுக்குறேன் தான். எங்கள் ஆதாரம் என்ன கொடுத்தாரு சார்? நம்ம அந்த இதை ஏற்றுக்கிட்டு அதை பேசாமல் நம்ம வாய் மூடிட்டு இருப்போம். பெற்றவங்க சொல்கிறாங்கல்ல சார், போதை மருந்து விற்கிறவங்களை போய் அடையாளம் கண்டு கொண்டோம், ஸ்டேஷனில் போய் சொல்லியிருக்கிறான், அதுக்கப்புறம் தான் ஒரு குரூப் போய் அடிச்சிருக்கிறான்னு சொல்கிறேன். கோஷ்டி மோதல்னு சொல்கிறீங்க. அதுக்கு தான் உதயநிதி கேட்டார். கோஷ்டி மோதல்னால் இங்கிட்ட ஒரு 20 பேர் இருக்கணும், இங்கிட்ட ஒரு 10 பேர் 20 பேர் இருக்கணும், அதுதான் கோஷ்டி மோதல். ஒரு தனி மனித ஒரு தனி மாணவரை போட்டு அடிக்கிறதுக்கு பேர் கோஷ்டி மோதல் அல்ல. ஏன் போதை மருந்து பயன்படுத்த சொன்னால் என்ன விலை வைக்க உங்களுக்கு வேண்டி கிடக்கு? ஆமாம், திமுக ஆட்சியில் தொடங்கி அதிமுக ஆட்சியில் தொடங்கி அந்த கஞ்சா வியாபாரம் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு தான். விஜய் ஆட்சியிலும் கஞ்சா விற்கப்படுகிறது. ஒரு நாளில் ஓவர் நைட்டில் தடுக்க முடியாது. ஆனால் விஜய் வந்து போதைப்பொருள் ஒழிக்கிறதுக்கு ஒரு சிறப்பு கூட்டமெல்லாம் நடத்தினார். ஸ்டாலின் நடத்தின மாதிரி ஒரு மாநாடு மாதிரி ஒன்று நடத்தினார். அதில் உறுதியாக இருந்தாருன்னா போக போக அது குறையுங்கள் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி ஒழிஞ்சிடுச்சு, யாருமே விற்கலைன்னு அரசோ அமைச்சர்களோ சொன்னால் அதை நம்பாதீங்க. அது பச்சை பொய். அது ஏன்னா தடுக்க முடியாது அரசால். ஒரு நாளில் 100 நாளில் தடுக்கிற விஷயம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அதை நவட்டி எடுத்துகிட்டு வந்தால் தான், ஒரு விஜய் பாஷையில் சொன்னால் வெளுத்து வாங்கினாதான் ஊர்தோறும் அது ஒரு முடிவுக்கு வரும். ஏன்னா அந்தளவுக்கு விரவி போய் கிடக்கு. ஆமாம், போதைப்பொருளை பயன்படுத்தி வைத்தா அதனால் ஏதோ கோஷ்டி முதல் நாள் செத்துனாலும் சொல்கிறதுக்கு உங்களுக்கு எதுக்கு வைக்கும்? சரி விட்டீங்க. அடுத்த 3ஆவது நாள் தலைநகர் சென்னையில் திருவொற்றியூரில் அதே போதைக்காக ஒருத்தனை அடித்து கொள்கிறாங்களே,
விஜய் ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்லை நான் படிக்காம விட்டேனா? இல்லை. எப்படி சார் இதை நீங்கள் கடந்து போவீங்க? அப்போ விஜய் யார் சார்? இப்போ ஜென்சின்னு சொன்னீங்களா, அதுக்கு என்ன சார் அர்த்தம்? ஸ்பாட்டுக்கு 2 அமைச்சர்கள் போகிறது. அந்த அமைச்சர்களை துரத்தி அனுப்பிச்சாங்களே, அதை விஜய் பார்த்தார்ல, சோஷியல் மீடியா நல்லா இயங்குறவர் தான் அவர், பார்க்குறாரு, ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறாரு, நானும் கேள்விப்பட்டேன். 100 நாள் கூட ஆகலையே, 97வது நாள் 98வது நாள் அது நடந்தது. நான் சொல்கிறேன் 100 நாள் கூட முடிக்கிற நேரத்திலேயே இவன் 4வது வருஷம் வர வேண்டிய ஒரு அதிருப்தி, ஒரு கோபம் மக்களுக்கு ஏன் இப்போ வந்துச்சு? எதுக்காக நம்ம அமைச்சர்களுக்கு துரத்துறாங்க? சுயபரிசோதனை பண்ணாரா பண்ணலையா? அந்த மாணவனுக்கு ஒரு ஆறுதல் சொன்னீங்களா? அது நாகர்கோவிலில் இருந்துச்சு அதனால நான் சொல்லலை. உங்கள் கை கட்டுற தூரத்தில் திருவொற்றியூரில் நடந்த கொலைக்கு கூட நீங்கள் என்னான்னு கண்டுக்கலையா சார்? அப்போ அந்த ஜென்சியை மதிக்கிற லட்சணம் இதுதானான்னு கேள்வி வந்தால் இந்த தாவேக்காரர் என்ன பதில் சொல்லும்? இந்த அரசு என்ன சார் பதில் சொல்லும்? விஜய் என்ன பதில் சொல்வார்? ஒரு ஊடகவியலாளராக உங்களே கேட்குறேன், உங்களுக்கு பதைக்கலையா சார் இது? ஒரு முதலமைச்சர் ஒரு ட்விட்டு போட்டால் என்ன சார் குறைஞ்சி போயிடுவார்? கடந்த காலங்களில் காவல்துறைக்கு கடிவாளங்கள் போடப்பட்டது, ஆட்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறாங்க, செயல்பட விட மாட்டேன்றாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ கடிவாளத்தை திறந்து விட்டாங்க, அதனால ஜெயிலில் அடிச்சு கொள்றாங்க. அந்த மாதிரி கடிவாளத்தை நீங்கள் திறந்து விட்டீங்கன்னா அதுக்கு திறக்கவே வேண்டாம், அப்படி கடிவாளத்தோடு இருக்கட்டுமே. என்ன நீங்கள் புதுசாக செஞ்சு என்ன வந்துச்சு சார்? இப்போ சார் விஜய் எடுக்கிற முன் முயற்சியில் நான் பாராட்ட தயார். பட் பேச வேண்டிய நேரத்தில் ஏன் பேச விட மாட்டீங்க? அவர் ஏன் அப்படியே மூடி வச்சிருக்கிறீங்க? நான் திருப்பி 100 தடவை சொல்லிட்டேன், 101 தடவை சொல்கிறேன், விஜயை ஒழிக்கிற வேலை இது. அது சில அமைச்சர்களா, சில கட்சியினுடைய மூத்தவர்களா, இல்லை அதிகாரிகளா எனக்கு தெரியாது. விஜய் தான் வாய் திறந்து பதில் சொல்லணும். இல்லை இதுக்கு மேலேயும் இன்னும் பேசணும். என்ன பேசியிருக்காரு? இல்லை என்ன பேச, இந்த நான் சொன்ன 2 கொலைகளை பற்றி என்ன பேசினார்? 12 லட்சம் பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. EB பில் வந்து 2 மடங்கு 3 மடங்கு வந்திருக்குன்னு விஜய் ஏதாவது பேசியிருக்காரா? சும்மா சொல்லுங்க சார், வாய் தரணும் சொல்லுங்க, அப்பதானே அடுத்து போக முடியும். இல்ல அதற்காக தான் நாங்கெல்லாம் இருக்கோம்ன்றது. அப்போ ஒரு தமிழ்நாட்டில் நீங்க எந்த மாநிலத்தை ஆளுகிறீர்களோ அந்த மாநிலத்தை சேர்ந்த 12 லட்சம் குடும்பங்கள் கதறுது. லக்ஷ்மணன் என்கிற இந்த நான் உட்பட அந்த 12 லட்சம் பேர்ல நானும் ஒருத்தன். 8000 ரூபாய் கரண்ட் பில் கட்டிட்டு இப்போ 13,000 வந்துச்சு. ஏன் நினைத்தல? அதே வீடு, அதே ஏசி, அதே மின் பயன்பாடு. கூடுதலாகவே பயன்படுத்தினா கூட எப்படி சார் கிட்டத்தட்ட டபுள் ஆகும்? 12 லட்சம் பேர் பாதிக்கப்பட்ட விஷயத்தில் முதலமைச்சர் வாய் திறந்து பேச மாட்டாரா? நான் என்னன்னு பார்க்க சொல்லி மின்துறை அமைச்சருக்கு அறிவுறுத்தி இருக்கிறேன். ஒரு ட்விட்டு நான் ஏன் ட்விட்டு அவர் பத்திரிகையாளர் பார்க்க மாட்டார், பேட்டி கொடுக்கலன்னு நான் கேட்கல. ஏன்னா நடக்காத நான் எதிர்பார்க்க மாட்டேன். அது காலம் வரும், அது அப்போ அவரே தன் மனசை மாற்றிக்குவார், இல்லை அதுக்கான சூழல் வந்தால் பார்த்து. அதனால ட்விட்டுன்னு நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். அறிக்கை கூட 4 பேரா பக்கம் பக்கமாக எழுதுன வேண்டாம், ஒரு பேரா. அந்த 12 லட்சம் பேருக்கு நீங்கள் என்ன ஆறுதல் சொன்னீங்க? சரி, அதுக்கப்புறம் ஒரு அப்டேட் பண்ணியிருக்கிறாரா? 20 நாள் 20 நாள் ஆச்சுல்ல, நாங்கள் ஆய்வு நடத்தினோம். EBயில் ஒரு அதிகாரிகள் குழு போட்டாங்க, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த எல்லாத்தையும் நீங்கள் ஆய்வு பண்ணுங்கன்னாங்க. ஏன் வீட்டுக்கு இது வரைக்கும் வரல? சரியா? ஆய்வில் என்ன தெரிஞ்சிச்சுன்னு ஏதாவது மின்துறை அமைச்சர் அப்டேட் பண்ணியிருக்கிறாரா? சட்டசபையில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. வேறு EB ஆஃபீஸ்க்கு வாரம் போகிறார், வாரத்தில் 2 நாள் கூட போகிறார். அங்கேயே பத்திரிகை செஞ்சு ஏதாவது சொல்லலாம்ல? சரி விட்டுடுங்க. தலைநகர் சென்னையில் பல லட்சம் பேர் பாதிக்கப்படுற மாதிரி சொத்து வரியை 4 மடங்கு உயர்த்தி திடீர்னு ஒரு அறிவிப்பு வந்துச்சு. என்னென்னா, நாங்கள் உயர்த்தல, மேயரும் துணை மேயரும் கையெழுத்துக்கிட்டாங்க. ஏன்னா நான் கவுன்சிலில் அப்படி ஒரு விஷயத்தையும் நாங்கள் விவாதிக்கல, நான் அதில் கையெழுத்து போடலைன்ட்டாங்க. தனக்கு இருக்கிற நிர்வாக அதிகாரத்தை பயன்படுத்தி கமிஷனரே இந்த முடிவு எடுத்திருக்கிறார். அதை அவரே ஒத்துக்கிட்டு அறிக்கை விட்டார். இல்லை நாங்கள் கணக்கீடு ஒரு மாதிரி சரி பண்ணி கணக்கெடுத்தோம் அப்படின்னு என்னென்னமோ காரணம் சொன்னார். அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? திருப்பி பெற்றுக்கிட்டாங்கல்ல அதை, அந்த உத்தரவை, அந்த கணக்கு, அதை சரி பண்ணதை, தப்பாக இருந்ததை சரி பண்ணாங்களாம், சரி பண்ணதை திருப்பி வாங்கிட்டாங்களாம். அப்போ தப்பு தொடருதா? எனக்கு பதில் சொல்லுங்கள் சார். மாநகராட்சி ஆணையாளர் சமீரனுக்கு உத்தரவிட்டது யார்? மனசாட்சியுள்ள அரசாக இருந்தால் இதை வெளிப்படையாக சொல்லணும். விஜய் தான் அமைச்சர். நகராட்சி நிர்வாகத்துறைக்கு, கார்பரேஷனுக்கு அமைச்சர் விஜய் தான். அந்த துறை அவர் தான் வச்சிருக்கிறார். அப்போ உங்கள் துறையிலேயே பல லட்சம் பேர் தலையில் கை வைக்கிற அளவுக்கு, கதறுகிற அளவுக்கு இவ்வளவு 4 மடங்கு சொத்து வரி உயர்த்தப்பட்டு ஒரு சர்ச்சையாகி திரும்ப பெறப்பட்டுச்சே, தவறு நடந்துடுச்சு. நான் அதிகாரிகளை கண்டிச்சிருக்கேன். விஜய் ஒரு வார்த்தை சொல்லணுமா கூடாதா? இது அக்கிரமம் இல்லையா சார்? சரி விட்டுடுங்க. ஆனாலும் மக்கள் பெரிய அளவுக்கான கொந்தளிப்பு காட்டாம எதுக்கு சார்? அவருடைய ஈர்ப்பு, அவருடைய கவர்ச்சிக்கு பின்னாடி இதெல்லாம் அதைத்தான் நான் சொல்ல வரேன். நான் சொல்லல, மக்கள் சொல்ல. அதைத்தான் சார் நான் சொல்ல வரேன். கொஞ்சம் இருங்க. நாம எதிர்பார்க்கறது மக்கள் கொந்தளிச்சு விஜயனுடைய சட்டையை பிடிச்சு உழுக்க வேண்டாமெல்லாம் நான் சொல்லலை. அந்த சூழல் இன்னும் வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். நாம் எதிர்பார்க்கறது மக்கள்கிட்ட கொந்தளிப்பு இல்லை, ஆட்சியாளர்கள்ட்ட பொறுப்பை தான் நான் முதல்ல எதிர்பார்க்குறேன். என்ன சார் மக்கள் அமைதியாக பாதிக்கப்பட்டவன் சார் கதறான். இப்போ நான் கதறலையா என் வீட்டில் கரண்ட் பில்லுக்கு? அந்தந்த தனி மனிதர்கள், அந்தந்த குடும்ப கதறுது. மக்கள் கொந்தளிச்சு வீதிக்கு வரணும்னு நான் சொல்லலை. 100 நாள் கூட கொஞ்சம் அவகாசம் கொடுப்போம், அதையெல்லாம் நான் மறுக்கலை சார். நான் அந்த பாயிண்ட்டை நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க.
மக்கள் ரசிக்கட்டும், அவர் ஆராதிக்கட்டும். இன்றைக்கும் காரில் போனால் நீலாங்கரிலேருந்து இந்த கோட்டை வரைக்கும் 2 பக்கமும் நிற்கிறாங்க. அது அவர் மேலே இருக்கிற அன்பின் காரணமாக, அபிமானத்தின் காரணமாக. நம்ம முதலமைச்சர்னா நான் கூட நின்னாடி ஓரமாக நின்று பார்க்க தான் செய்வேன். எனக்கும் முதலமைச்சர் சார் அவர். அது குறையணும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அது என்னமோ பண்ணிட்டு போட்டோம். அவங்க பாதிக்கப்படுற போது அவங்க உணர்வுகள் மாறலாம். கடந்த 5 ஆண்டுகளில் பார்த்துட்டு ஆப்பு வைக்கலையா திமுகவுக்கு தேர்தலில்? அது விஜய் மட்டும் விதிவிலக்கா? இவர் தப்பு பண்ணால் இவருக்கும் அதே பாடம் தான் கிடைக்கும். கட்டுப்படுத்துவது யார்? விஜய். அதுதான் நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். இந்த சமீபத்தில் நடந்தது 100 நாளுங்கிறலாம் திரும்பி பார்த்தாலே முதல்ல இதுதான் தெரியுது. திண்டுக்கல் குஜிலியம்பாறை வட்டாட்சியர் ஒரு சுற்றறிக்கை விட்டாரா, சிபிஐ சிபிஎம்லாம் யார் யார் இருக்கா கணக்கு எடுத்து அனுப்புங்கன்னு. அது வாய்ப்பூட்டு சட்டம் இருந்த காலத்தில் கூட இப்படிலாம் நடந்துச்சான்னு தெரில. அல்லது அப்படி அங்கே இருந்துச்சு சொன்னால் அதே இதை நீங்கள் திருப்பி கொண்டு வர்றீங்களா? எதுக்காக இதை எடுக்கிறீங்க? போராட்டத்தை ஒடுக்க வைக்கணும், அதிலே வார்த்தை இருக்குது. சரி, அரசியல் கட்சியில் கொஞ்சம் கட்டுக்குள்ள வைக்கலாம்னு சில நேரங்கள்லாம் முன்னெச்சரிக்கை. எப்போ முன்னெச்சரிக்கை? கைதே பண்ணுவாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாளை அல்லது புதன்கிழமை மிக தீவிரமான போராட்டம் தாலுகா அலுவலகங்களில் மாவட்ட தலைவர்கள் அறிவிச்சாங்கன்னா அந்த புதன்கிழமை அறிவிச்சு செவ்வாய்க்கிழமை வீடு வீடாக போய் கைது பண்ணாலாம் நடக்கும். அது முன்னெச்சரிக்கை, தப்பு இல்லை. சில பேர் கூட்டி போய் எங்கே உட்காரப்ப சாப்பாடெல்லாம் போட்டு கொடுப்பாங்க, எல்லாம் தப்பு பண்ண மாட்டாங்க, நல்லா சாப்பாடு கொடுப்பாங்க. அது ஒரு சர்ச்சையாச்சு. இப்போ அதுக்கான அவசியம் வரலை. அதில் போராட்டத்தை குறிப்பிட்டு இடதுசாரிகள் மற்றும் காக்ரோச் பார்ட்டியினர் நடத்துகிற போராட்டத்தின் தொடர்ச்சியாக தான் இது நடக்குது. சரி, எங்கேயோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிடுச்சு, தப்பு நடிச்சு, ஒரு ஆர்வ கோளாறில் ஒரு இன்டோர் மீட்டிங்கில் நடந்ததை மனசில் வச்சுட்டு ஒரு தாசில்தார் தப்பு பண்ணிட்டாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அடுத்த நாள் காலேஜ் எஜுகேஷன் கமிஷனரேட்லேருந்து ஒரு ஜேடி ஒரு சுற்றறிக்கை விடுறாங்க. இந்த மாதிரி இடதுசாரிகள் மற்றும் காக்ரோச் பார்ட்டியினர் நடத்துகிற போராட்டங்களில் மாணவர்கள், மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொள்வதை தடுக்க, இளைஞர்களை தடுக்கிறதுக்கு நீங்கள் யார்? கல்லூரி கல்வி இயக்குநரகத்துக்கும் ஆணையரகத்துக்கும் இளைஞர்களுக்கும் என்ன சம்பந்தம்? இன்னொன்று சொல்லட்டுமா, இந்த மாதிரி விஷயத்தில் இளைஞர்களுக்கும் இளைஞர் நலத்துறைக்குமே சம்பந்தம் கிடையாது. அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றுறதுக்கு, அவங்களுக்கு வசதிகள் செஞ்சு கொடுக்கறதுக்கு, அந்த இளைஞர்கள் தொழில் தொடங்க உதவி பண்ணுறதுக்கு, தொழிலை தொடங்குறதுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு தான் இளைஞர் நலத்தை தவிர போராட்டங்களை தடுக்கிறதுக்குன்னு ஒரு விஷயத்தை எந்த துறையும் செய்ய முடியாது. காவல்துறையை தவிர அவன் பிரச்சனை பண்ணி வீதிக்கு வந்தால் தான் அன்னைக்கு தான் நீங்கள் காவல்துறை உள்ளே போக முடியும். இப்படி ஒரு சர்க்குலர் போட்டோன்னே சர்க்குலரை படித்து பார்த்தா அது கல்லூரி கல்வி ஆணையர் அலுவலகமோ தன்னிச்சையாக வெளியிட்ட சுற்றறிக்கை அல்ல. அதுக்கு ஆதாரம் அந்த சுற்றறிக்கையிலே இருக்குது. பார்வைன்னு போட்டு ஒரு அரசாணை, ஒரு அரசின் கடிதம் அதில் எழுதியிருக்கு. அது எங்கேருந்து வந்திருக்குன்னா உயர்கல்வித்துறை செயலாளர்கிட்டருந்து வந்திருக்கு. உயர்கல்வித்துறை செயலாளருக்கு யார் தெரியுமா லெட்டர் அனுப்பிச்சிருக்கா? தலைமைச் செயலாளர் அனுப்பியிருக்கிறார். இந்த மாதிரி ஒரு போராட்டங்கள் நடக்கிறது, இந்த 2 பேர் நடத்த போகிறாங்க, இதில் ஒடுக்கிறதுக்கு என்ன வழி? அது நீங்கள் துறைகளோடு கலந்து ஆலோசித்து, காவல்துறை, வருவாய்த்துறை, பள்ளிக்கல்வி, கல்லூரி கல்வி, உயர்கல்வி, இவங்க எல்லாரும் ஒருங்கிணைச்சு ஒரு இதுக்கு வாங்கன்னு. கடந்த 14ஆம் தேதி நினைக்கிறேன், மாதம் நடக்கிற சட்டம் ஒழுங்கு ஆய்வுக் கூட்டம் தலைமைச் செயலாளர் தலைமையில் நடக்கும். ரெகுலராக நடக்கும், வெளியே தெரியாது அவ்வளோவா. அந்த கூட்டத்தில் இந்த விவகாரம் விவாதிக்கப்பட்டு இந்த போராட்டத்தை ஒடுக்கணும்னு பேசுகிறாங்க. முதல்ல டிஸ்கஷன்லாம் 1000 பேசுவாங்க, அதை மினிட்டில் பதிவு பண்ணுறாங்க. கூட்ட அறிக்கையில் இந்த கூட்டத்தில் என்ன முடிவுகள் எடுக்கணும் மினிட்ஸில் எழுதிட்டாலே அரசின் சார்பாக சுற்றறிக்கை போகணும், கம்பல்சரி, அது மேண்டேட். அது அப்போ மினிட்ஸில் எழுதுகிற அளவுக்கு நீங்கள் உறுதி காட்டுறீங்க போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கு. இப்போ நான் உங்கள் பாயிண்ட்டுக்கு வர்றேன். தலைமைச் செயலருக்கு அந்த உத்தரவை போட்டது யார்? இடதுசாரிகள் மனசாட்சியெல்லாம் கலட்டி கீழே வச்சுட்டு, இடதுசாரிகள் இடது பக்கம், சிபிஐ இடது பக்கம் மனசாட்சியை தூக்கி போட்டாங்க, மார்க்சிஸ்ட் வலது பக்கம் மனசாட்சியை தூக்கி போட்டுட்டு தலைமைச் செயலரோடு நிறுத்திக்கிறாங்க. ஏன்? எங்கே போச்சு உங்களுக்கு? அரசாங்கத்தின் மேலே கேள்வி கேட்குறவங்களுக்கு ஏன் துணிச்சல் வரல? அந்த தலைமைச் செயலர் தன்னிச்சையாக அந்த முடிவு எடுத்திருப்பாரா? தலைமைச் செயலருக்கு உத்தரவிட்டது யார்? நான் சொல்கிறேன் 100% விஜய் அல்ல, நான் நம்புகிறேன். ஏன்னா விஜய் இந்த மாதிரிலாம் போராட்டத்தை ஒடுக்குவோர் அல்ல. அப்போ விஜய்க்கு பதிலாக தலைமைச் செயலரை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்ன அதிகார மையம் எது? விஜய் மீறிய பவர் சென்டர் இருக்குங்கிறதால இது நம்ம சந்தேகப்படுறது யாரு தெரியலையே. அந்த மாநில எல்லைக்குள்ளார இந்த வரையறைக்குள்ளார வருதா இல்ல வேற எங்க? 1000 கேட்டாலும் எனக்கு தெரியாது. விஜய் தான் இதை பத்தி வெளிப்படையா சொன்னேன். ஏன்னா அந்த விஜய் தான் பதவியா இருக்கிற அன்னைக்கு நான் அதிகார மையங்கிறது நான் ஒருத்தர் தான் சொன்ன போது சந்தோஷப்பட்ட பல பேர்ல நானும் ஒரு. இல்ல சார், நீங்க முன்னையே ஒரு 10 நிமிடத்துக்கு முன்னாடி பேசும்போதே சொல்லிட்டீங்க பவர் சென்டர் நான் விஜய் மட்டும் தான் நம்பினேன், ஆனா அப்படி இல்லைன்றீங்க. யார் வேற யார் பவர்? அது விஜய் தான் சொல்லணும். அப்போ உங்களுடைய அதிகாரத்தை கையில் எடுத்துட்டு தலைமைச் செயலருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த அந்த எக்ஸ் யார்?
ஒருவேளை அதிகாரிகள் மட்டத்திலேயே கடந்த ஆட்சியில் நம்ம ஐயா ஸ்டாலின் ஆட்சியிலேயே நீங்களே கூட பலமுறை என்னுடைய பேட்டியில் சொல்றீங்க, அதிகாரிகள் ஆட்டம் ஓவரா இருக்கு. யார் கொடுத்தா அந்த கீயை? யார் கொடுத்தா? அந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு? ஐயா ஸ்டாலின் தான். ஐயா ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்தார். அப்போ விஜயை சொல்லுங்க, ஆமா நான் அதிகாரிகளுக்கு அந்த இதை கொடுத்துட்டேன், என் கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்லுங்க. ஸ்டாலின் விமர்சிச்ச முதல் பத்திரிகையாளர் நான் தான். ஆமா, அதிகாரிகள் பிடியில் போய் சிக்கிட்டாருன்னு. அப்போ நீங்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டீங்களான்னு சொல்லுங்க. உங்களையும் விமர்சிக்கிறேன், இல்லை மக்கள்கிட்ட அதை போய் எடுத்து சொல்லுவோம், இல்லை எதிர்கட்சிகள் போய் ஏதாவது கேட்கட்டும். நான் இப்போ விஜய் மேலே நம்பிக்கை வச்சு அந்த வார்த்தையை சொல்கிறேன். உங்களுடைய நாலேஜோடு அது நடக்கலை அப்படின்னா உங்களுக்காக செயல்பட்டது யார்? உங்கள் பேரை தவறாக பயன்படுத்தினது யார்? இடதுசாரிகள் அதை கேட்குறத விட்டுட்டு தலைமைச் செயலாளர் அந்த பதவியில் நீடிக்க தகுதி இல்லையே, தலைமைச் செயலாளருக்கு அசிரியர் வந்துச்சா உத்தரவு? சொல்லுங்கள் சார். இதை கேட்குறதுக்கு ஏன் இடதுசாரிகளுக்கு துணிச்சல் இல்லை? இப்போ இதெல்லாம் வச்சு பார்த்தோன்னா இந்த அரசு தாங்கள் சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று, இதுதான் மாற்றமா அப்படின்னு ஒரு சின்ன பயம் வந்திருக்கு. நல்லதை நான் 4 சொல்லிட்டார். ஊழலை ஒழிக்கணுங்கிறதுல உறுதியாக இருக்கிறார். ஊழல் என்ன ஒழியல, யாராவது சொன்னால் நம்பாதீங்க. ஊழல் வைகோ போன்ற ஒரு மூத்த அரசியல்வாதியை ஊழலே இல்லைங்கிறார். எங்கே ஊழல் இல்லை? ஊழல்கள் லஞ்சம் குறைந்தும் சேர்த்து ஊழலில் தான் வரும். ரெண்டுக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. யார் வாங்குறாங்க, அந்த சூழல், அது வழக்கு பதியப்படுதா, அரசு ஊழியரா தனிநபராங்கிற பொறுத்து அவருடைய அந்த உருவமும் வடிவமும் ப்ராசஸும் மாறுமே தவிர ஆக மொத்தம் அது லஞ்ச பணம் தான். அமைச்சர்கள் மட்டத்திலே இருக்கா? அமைச்சர்கள் சிலர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணாமலை ஆடியோ ஆதாரம் வெளியிட்டா பாருங்க. விஜயே அமைச்சரவை கூட்டத்திலே அதை மறைமுகமாக சொல்லி மாதிரி கண்டிச்சார். தொலைச்சிடுவேன்னார் கிட்டத்தட்ட அதிகாரிகள் வெளியே போக சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு தகவல் வருது. இப்போ நம்மளும் என்ன சார், இது சாதாரண பொதுஜனத்துக்கே தெரிஞ்சிடும் சார், பத்திரிகையாளனுக்கு தெரியாத யார் யார் வாங்குறா, யார் பயந்துக்கிட்டு இருக்கிறா, பயத்தோடு யார் வாங்கியிருக்கா, யார் புதுசாக வீடு புக் பண்ணியிருக்கா, எல்லாம் பத்திரிகையாளனுக்கு வருமா வராதா? வருது. அவங்கெல்லாம் திருந்தட்டும். அல்லது ஒரு ஒரு நப்பாசை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புது கத்தி கூர்மையாக வெட்டும், ஒரு பக்குவம் வரட்டும் தான் நம்மளும் பேசாமல் இருக்கும். தனி மனித தாக்குதல் நான் எந்த காலத்தையும் நான் செஞ்சதில்லை. எடுத்து தடா ரெடியாக இவரெலாம் நான் யாரையுமே சொன்னதில்லை. ஒரு அவகாசம் கொடுப்போம். விஜய்க்கும் காதுகளுக்கு போயிருக்கு. அதனால தான் அவர் கேபினெட் கூட்டத்தில் கண்டித்தார். புசி ஆனந்தை விட்டு பல மேடைகளில் சொல்ல வைக்கிறார். தலைவர் உங்களை கவனிக்கிறார், முதலமைச்சர் கவனிக்கிறார், தொலைச்சிடுவார்னு சொல்கிறார்ல. என்ன செய்கிறாருன்னு பார்ப்போமே சார். அப்போ அந்த ஊழல் ஒழிப்புங்கிறதுல விஜய் காட்டுற அந்த ஒரு உறுதியை எடுத்துகிட்டு பார்த்துட்டா வேறு எதுவுமே அவங்க சொன்ன மாதிரி நடக்கலையே சார். வெளிப்படைத்தன்மை சுத்தமாகவே இல்லையே சார். சரி, காவிரி விஷயத்தில் எதுக்கு இவ்வளோ பிடிவாதம் உங்களுக்கு? தொகுதி மறுவரை விஷயத்தில் எதுக்கு இவ்வளவு ஈகோ உங்களுக்கு? எதுக்கு தப்பாக பண்ணுறீங்க? அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லை, மேகதாதுல அனைத்து கட்சி ஆதரவோட தீர்மானம் போட்டேன்னீங்க. தொகுதி மறுவரைக்கும் தான் நம்ம அனைத்து கட்சி ஆதரவுகளோட சில எதிர்ப்புகளோடையும் தீர்மானம் நிறைவேற்றணும் அசம்பிளியில். அதுக்கு மட்டும் இதுக்கு அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம். இது யார் கொடுத்த ஐடியா? நான் திருப்பி சொல்கிறேன், தேசிய கட்சிகளை, இது காங்கிரஸ் ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், இடதுசாரிகள் ஆகட்டும், தேசிய கட்சிகளை நம்பினால் நம்மளை தெருவில் தான் நிறுத்துவாங்க. மாநில உரிமைகளை பறிப்பதை தவிர அவர்களுக்கு வேற அஜெண்டாவே கிடையாது. இல்லை சார், என்ன விஜய் 100 நாட்களுக்குள்ளே அந்த சுழல்ல சிக்கிட்டார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் என்ன கேட்குறேன், ஒருவேளை காங்கிரஸுடைய இசைவுக்கு அடி பண்ணிடுறாரோ? அடி பண்ணிச்சிட்டார். தொகுதி மறுவரை அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டமே காங்கிரஸ் சொல்லி தான் நடந்துச்சு. என்ன இல்லாட்டி அந்த மாதிரி கூட்டம் போடுறவரில் விஜய் இங்கே அவ்வளோ பவர்ஃபுல் ஆயிடுச்சா என்ன காங்கிரஸ்? இல்லையே, தேசிய அரசியல் ப்ளஸ் தேர்தல் கூட்டணி அதெல்லாம் வச்சுதான் பவர்ஃபுல்ன்றது அர்த்தம். நீங்கள் என்ன நினச்சி கேட்குறீங்க எனக்கு தெரியாது. தேசிய அளவில் தங்களுக்கு ஒரு கட்சி வேணும்னு விஜய் நினைச்சா அது தப்பு இல்லை. சரி, அதனால அது தேர்தல் காலத்துக்கு மட்டும் வச்சுக்கிட்டு முக்கிய பிரச்சனைகளுக்கு மட்டும் வச்சு தமிழ்நாட்டு உரிமைகள் வரப்போ நீங்கள் சுயமாக முடிவெடுத்தாதான் உங்களுடைய பெயர் காப்பாற்றப்படும். சரி, கூட்ட மாட்டேன் நீங்கள், சரி அனைத்து கட்சி கூட்டன்ற அனைத்து கட்சி எம்எல்ஏக்கள் சொன்னீங்க, கடைசியாக தோழமை கட்சி எம்பிக்கள் கூட்டமாக அது முடிஞ்சு போச்சு. அதனுடைய கண்டென்ட் எடுத்துகிட்டு தீர்மானம் போடுறீங்க. தீர்மானம் என்னென்னு போட்டார்? நோ டிலிமிட்டேஷன், நோ 543 மாற்றக்கூடாது, ஃப்ரீஸ் பண்ணுங்கன்னு போட்டிங்க. நான் அது அன்றைக்கே என்ன சொன்னேன், அந்த தீர்மானம் முழுமையாக இருந்தால் அன்றைக்கி அண்ணாதிமுக ஆதரிச்சிருக்கோம். அப்படி ஒருவேளை மாற்றினா தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் ரெப்ரஸன்டேஷன் அந்த அளவு 7.18 குறையாமல் பார்த்துக்கிட்டு 2வது பாரா. ஆமாம், 3வது பாரா வாய்ப்பு இருந்தால் மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்தி விருது வாங்குகிற அளவுக்கு செயல்பட்ட தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு கூடுதல் சலுகை கொடுங்க. கேட்குறதுல என்ன சார் தப்பு? 3வது பாரா தானே சார், டைப் பண்ணுறதுக்கு 2 நிமிஷம் தானே சார். இதெல்லாம் பண்ணி தான் அன்றைக்கி எந்த கட்சியுமே எதிர்த்திருக்க முடியாது அந்த தீர்மானத்தை. அன்றைக்கி அண்ணாதிமுக ஆதரிக்கலையே. பாமக எதுக்கு இப்போ அவசியம் தானே கேட்டாங்க. ஏன்னா மசோதா வராத மசோதாவுக்கு அவசரமாக அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் போடுறீங்க. காவிரி தண்ணி வரல, டெய்லி கத்திக்கிட்டு கிடக்குற கொந்தளிப்பில் இருக்குது, அதுக்கு கூட்டம் போட மாட்டோம். நேராக போகிறேன்னு எங்கே சரி வர வேணான்ட்டாரு. அப்போ வர வேணான்னு சொன்ன பிறகு அந்த புள்ளிக்கு வரணுமா இல்லையா? நிர்மல்குமார் எடுத்த பேட்டிலாம் எடுத்து படித்து பாருங்கள். பேச்சுவார்த்தை மற்றும் சட்ட போராட்டம் தான் தீர்வு. ஸ்டாலினுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கு புரிதலே இல்லை. அதே நிர்மல்குமார் 4 நாள் கழிச்சு என்ன சொல்கிறாங்க, வராதேன்னு சொன்ன பிறகு சட்ட போராட்டம் தான் தீர்வு. அதுதானே சார் எல்லாரும் சொன்னோம். இதில் எதுக்கு ஈகோ?
விஜய்ங்கிறவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், உங்களுக்கு எனக்கு நமக்கான முதலமைச்சர். அவர் பெங்களூர் போகிறேன்னு சொன்னது திமிரிலே ஆணவத்திலே இல்லை, ஒரு ஆர்வ கோளாறுல சொன்னார். ஏதாவது நல்லது நடக்கணுமேன்னு தான் நினச்சி போகிறேன்னார். தமிழ்நாட்டு உரிமையில கொண்டு போய் கொடுக்குறது சிவகுமார்ட்ட கொடுக்குறதுக்கு போகல, போராடுறதுக்கு தான் போனார். அது அவசியமா? கடந்த காலங்களில் அப்படி போன முதலமைச்சர்கள் எப்படி நடத்தியிருக்காங்கன்னு கேட்டுக்கிட்டு போங்கன்னா அனைத்து கட்சி கூட்டம் சொன்னாங்க. அதை கேட்கல. சரி, தொகுதி மறுவரையில் இந்த கட்சிகள் சொன்னதெல்லாம் கேட்காம நீங்கள் ஒரு தீர்மானத்தை போட்டிங்க. தென் மாநில முதலமைச்சர்கள் கூட்டம் இங்கே நடக்குது. நேற்றுக்கு அமித்ஷா முன்னாடி விஜய் பேசுகிறார். தீர்மானத்தில் இருக்கிறதுக்கு நேர்மாறாக பேசுகிறார். 543ங்கிற நம்பரே வாயிலேருந்து வரல, அந்த தீர்மான வாசகமே அதில் இல்லை. அதாவது இந்த அரசின் நிலைப்பாடே அதில் சொல்லப்படலை. ஃபேர் டீலிமிட்டேஷன் மாதிரி இந்த மாநிலத்தினுடைய பிரதிநிதித்துவம் குறையாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு கிட்டத்தட்ட திமுக அதிமுக ஒரு காலத்தில் இப்போ வேறு வேறு வடிவங்களில் சொல்கிற அதே புள்ளிக்கு வந்து நிற்கிறார். இப்போ நான் என்ன கேட்குறேன், விஜயை இப்படி கேலி பொருள் ஆக்குனது எந்த நபர், எந்த அதிகார மையம்? ஒன்று, நான் அந்த தீர்மானம் முழுசாக இருக்கணும்னு சொன்னல, அது மாதிரி நாங்கள் இப்படி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம். 543 ஃப்ரீஸ் பண்ணுங்க, 25 வருஷத்துக்கு தள்ளி வைங்க. ஒருவேளை நீங்கள் கொண்டு வந்தான்னு இன்னைக்கு நேற்று விஜய் வாட்சை சேர்த்து 2வது பாரை வச்சிருந்தாருன்னா எந்த விமர்சனம் வந்திருக்காது. தீர்மான வாசகத்தையே மறந்துட்டு அதுக்கு அவங்க எடுத்த நிலைப்பாட்டுக்கு நேர் மாறான நிலைப்பாட்டை எடுத்து வாசிட்டு வரார். இப்போதான் திருப்பி 3வது இடம் மக்களை முட்டாளாக்குறாங்க பாருங்க. நிர்மல்குமார் அதே வென்யூ வாசல் பேட்டி கொடுக்குறார். நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம். விஜயை இதை விட யாரும் கேவலப்படுத்த முடியாது. முதலமைச்சர் விஜயை இதை விட யாரும் கேவலப்படுத்த முடியாது. நீங்க உங்கள் நிலைப்பாட்டில் உறுதியா இருந்தீங்கன்னா அந்த முதலமைச்சருடைய உரையில அந்த பேரா எங்க? இப்ப புரியுதுங்களா? அதிகார மையம் அப்ப யாரு? விஜயை தாண்டிய அதிகார மையம் யாரு? முதலமைச்சருடைய உரையை தயாரித்தது யார்? அதில் திட்டமிட்டு விஜயினுடைய தாவேக்காவினுடைய இந்த அரசினுடைய நிலைப்பாட்டை அந்த பேராவை வரவிடாம தடுத்தது யாரு? அந்த விஜய் எடுத்த நிலைப்பாட்டுக்கு மாறான பேராவை சேர்த்தது யாரு? எல்லாம் சேர்த்து படித்து முடிச்சதுக்கப்புறம் வெளியில் வந்து நிர்மல்குமார் பேட்டி கொடுக்குறாரு. அது யார் சொல்லி கொடுத்தார்? தலைமைச் செயலாளர் நீட்டிப்பு, அதே போல தலைமைச் செயலாளருடைய கட்டுப்பாட்டிற்குள் முதலமைச்சர் ஒரு வேலை இருக்கிறாரா? அந்த சந்தேகத்தை இல்ல, அது பெரிய இல்ல அது பெரிய குற்றச்சாட்டு. எனக்கு அதுக்கு ஆதார் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அவங்க சொல்றாரு சிபிஎம் இன்னைக்கு சொன்னது தலைமைச் செயலாளர் அந்த பதவியில் தொடர்வதற்கு தகுதியற்றவர். அதான் அதுக்கு சரியான வார்த்தை. அதுக்கு என்ன காரணம், பதவுரை பொழிவுரைகள் அவங்க சொல்லட்டும். முதலமைச்சர் விஜய் தலைமைச் செயலாளர் கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டாருன்னு எடுத்த உடனே அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுக்கு நான் வர விரும்பல. அப்ப யார் தான் இயக்கிறது? அதுதான் விஜயே சொல்லணும். மனசாட்சியுள்ள முதலமைச்சர் விஜய் வாய் திறந்து பேசணும். அல்லது வெளியே சொன்னால் வைக்கணும்னு எனக்கும் தெரியும். நான் யதார்த்தமான பத்திரிகையாளர், நீங்களே கட்டுப்படுத்துங்கள். சொத்து வரி விஷயத்தில் சென்னை கார்ப்பரேஷன் கமிஷனருக்கு உத்தரவிட்டது யார், எந்த அதிகாரி? மின்கட்டண விஷயத்தில் இவ்வளோ தவறு நடந்திருக்கு, அதுக்கப்புறம் உஷாராகி சேர்மனை மாற்றுறாங்க. நான் என்ன சார் சொன்னேன், சார் மின்துறை நீங்கள் செந்தில் பாலாஜியை ஜெயிலில் போடுங்க, அவர் மேலே குண்டாஸ் போடுங்க, 1 வருஷத்துக்கு தேசிய பாதுகாப்பு சட்டம் கூட போடுங்க, தப்பு பண்ணியிருந்தால் அவர் மேலே நடவடிக்கை எடுங்க, நம்ம வேலை தான் சொல்லலை. மின்வாரிய செயல்பாடுகளுக்கும் மின்துறை அமைச்சருக்கும் பாலிசி விஷயம் தொடர்பானதை தவிர வேறு எந்த தொடர்பும் இல்லை சார். ஃபைலில் அவர் கையெழுத்தே போட மாட்டார் சார். எந்த முடிவிலும் மின்துறை அமைச்சருடைய கையெழுத்து இருக்காது இருக்காது இருக்காது. எடுத்து போய் பாருங்க. இப்போ நிர்மல்குமாருக்கு அது பொருந்தும். மின்வாரிய உத்தரவுல அத்தனையும் சேர்மன் தான் கையெழுத்து போடுவார், டிரான்ஸ்ஃபர் உத்தரவுல சிஇ போடுவாரே தவிர மின்துறை அமைச்சருக்கு ஃபைலே வராது சார். டைரக்டர் இயக்குநர்கள் நியமனத்துக்கு அமைச்சர் வழியாக முதலமைச்சருக்கு போகுமே தவிர ரொம்ப ரொம்ப ரேரு. அவங்க டேபிள் அப்படியே காலியாக தான் இருக்கும். நான் 30 வருஷம் பார்த்துட்டு இருக்கிறவன். மின்துறை அமைச்சருக்கு ஃபைல் குறைவு. ஆனாலும் திரு செந்தில் பாலாஜியை குறிவைத்து ஏதோ ஒன்று நடந்துட்டே இருக்கே சார் இன்றைய நாள். அதுக்கு அவங்க பதட்டத்தை பயத்தை ஒன்று எஃப்ஐஆர் மூலமாக வெளியிலே சொல்லிட்டா, சுதந்திர உரையிலும் கூட என்ன பார்க்காம முதல் முறையாக கொடியேற்றி பேசிய அந்த கோட்டை பேச்சிலேயே விஜய் வெளிப்படையாக சொல்லிட்டா, இந்த அரசுக்கு எதிராக சிலர் சதி பண்ணுறாங்க, சதியை முறியடிக்கணும் உங்கள் ஆதரவோடுன்றாரு. ஒரிஜினாக பேசுகிற 10 மேடையில் குறைஞ்சது 5 மேடையில் ஆட்சி கவுக்கு சதி நடக்குது, அதெல்லாம் விடமாட்டோம்னு சொல்கிறாரு. ஆட்சி கவிழ்க்க சதி நடக்குங்கிறது அவங்க காதுகளுக்கு போகுது. அது செந்தில் பாலாஜி பண்ணுறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் பண்ணுறாங்களோ நமக்கு தெரியாது. ஏன்னா நீதிமன்றம் தடை போட்டு வச்சிருக்கு. தமிழ்நாடு காவல்துறை அந்த வழக்கு விசாரிக்கூடாதுன்னு தடை போட்டு வச்சிருக்கு. அது தெரியும்ல உங்களுக்கு. ஏன்னா பத்திரிகையில் பெருசாக வர உடலையான்னு எனக்கு தெரியாது, பெருசாக வரலை. அப்போ யாரோ மியாவுன்னு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சொன்னாங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்கிற போது அதில் செலுத்துகிற அந்த கவனம் இருக்குல்ல, பழிவாங்கல் விஷயம்னு 100 நாட்களுக்குள்ள இந்த வேகம் தேவை. அப்போ இந்த ஐடியாவை கொடுத்த பிரகஸ்பதி யார் சார்? ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறார்ல விஜய். நான் ஒரு பத்திரிகையாளராக அவரை பார்த்து தானே வர்றேன். அரசியல் ஆர்வம் இருக்கு,
தொகுதி வாரியாக 10ஆவதில் முதலிடம் 2ஆம் இடம் பிடித்த பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்குறான்னு சொன்ன போதே ரைட்டு பார்ட்டி அரசியலுக்கு வர போகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம அப்போவே. அப்போ இருந்து அவர் பார்த்ததை வச்சு சொல்கிறேன், அவர் நல்லது செய்யணும்னு நினைக்கிற அந்த விஜயை இப்படி முடக்குவது யார்? தப்பாக ஐடியா கொடுத்து பழி வாங்குறதுல இந்த 100 நாட்களுக்குள்ள இல்லை பழி வாங்கியே தீரணுங்கிற அளவுக்கு எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது நாங்கள் தீர்ப்போம்னு பேசுகிற அளவுக்கு ஒரு பழி வாங்கும் உணர்ச்சியை உச்சத்தில் வச்சுக்கிட்டு நிர்வாக விஷயத்தில் கோட்டை விட்டீங்களே ஏன்? இன்னொன்று முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிடுறேன். மிக மிக ஆபத்தான ஒரு ஆயுதத்தை இந்த அரசு கையில் எடுத்துருக்கு தெரியுமா? பொறுப்பு துறப்பு. அதிகாரிகள் ஒன்று செய்கிறாங்கன்னா அமைதியாக அவங்க இருந்துக்கிறது, அதிகாரிகள் மேலே பழி போட்டுறது. தாசில்தாரை தூக்கிட்டீங்களா, பயிற்சி முடிச்சு போச்சு, ஏதோ காசு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சா, இந்த கல்லூரி கல்வி இயக்குனர் கொடுத்ததை விட்ரா பண்ணிட்டீங்களா, தலைமைச் செயலாளர் சொன்னதை அப்படியே சிபிஎம் வச்சு அப்படி தலைமைச் செயலாளர்கிட்ட முடிச்சிட்டிங்களா? ஆட்சியாளர்களுக்கு என்ன சார் பொறுப்பு? இது எங்கே போய் தெரியுமா முடியும்? இதைத்தான் நான் ஆபத்துன்னு சொன்னேன். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் சத்தம் இல்லாமல் அரசுக்கு ஒத்துழைக்க மறுப்பார்கள். நீங்கள் இப்படி அவங்கள கைவிட்டீங்கன்னா நாளைக்கு இந்த அரசுக்கு எந்த அரசுக்கும் ஒத்துழைக்க அவர்கள் மறுப்பார்கள். அது நியாயமான முடிவாக தான் இருக்கும். நான்லாம் அதை ஆதரிப்பேன். ஏன்னா நீங்கள் தான் கைவிட்டுறீங்களே, நீங்கள் சொல்லி தான் நாங்கள் அதை ரெடி பண்ணுறோம், நீங்கள் சொல்லி தான் விவாதிக்கிறோம், மினிட்ஸில் ஏற்றுறோம், மினிட்ஸ் சர்க்குலராக போகுது. அப்புறம் தலைமைச் செயலரோட அந்த அது என்ன பட்டன் ஸ்டாப்ஸ் அட் சீஃப் செக்ரட்டரின்னா அவன் எதுக்கு உட்காந்து வேலை செய்யணும்? புரியுதுங்களா? இது ஆபத்தானது. பொறுப்பை நீங்கள் சுமக்கணும், அதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைக்கணும். ஆனால் அந்த சர்ச்சை வர்ற போதெல்லாம் நீங்கள் நல்லா பாருங்கள், அமைச்சரெல்லாம் ஒதுக்குவாங்க. ஆவுனா எவ்வளவோ சவால் விடுகிற அமைச்சரெல்லாம் சத்தமெல்லாம் ஒதுக்கிடுவாங்க. சொத்து வரி உயர்த்தி சொன்னது யார்? எந்த அமைச்சராக பதில் சொல்லியிருக்காங்களா? எல்லா துறைக்கும் நிர்மல்குமார் பேசுகிறார்ல, எல்லா துறைக்கும் ஆதவ் பேசுகிறார்ல. சென்னை மாநகராட்சியில் சொத்து வரியை உயர்த்த சொல்லி அதை மறு கணக்கீடு செய்ய சொல்லி, சரியான வார்த்தையை கூட நான் பயன்படுத்துகிறேன், சொன்னது யார்? ஏன் அமைச்சர் யாரும் வாய் திறக்கல? அமைச்சர்களும் இப்போ பேசல, சிஎம்மும் அது பேசல. இது ஆபத்தானதுங்கிற. அதிகாரிகள் உங்கள் கண்ட்ரோலை விட்டு போயிடுவாங்க. நீங்கள் பாருங்கள், அதிகாரிகள் பிடிக்குள்ளதான் முதலமைச்சரோ அமைச்சரோ போகக்கூடாதுன்னு சொல்கிறேன் தவிர அதிகாரிகளை விட்டு நீங்கள் விளங்கி வாங்க நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். அதிகாரிகள் இல்லாமல், அரசு இயந்திரம் இல்லாமல் இந்த அரசு இயங்காது, இயங்க முடியாது. ஆனால் நீங்கள் இப்படி ஒதுங்கி 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 இப்போ தப்பு நடந்த உடனே விமர்சனம் வந்தோடனே உங்களை காத்துக்கணும்னு நீங்கள் ஒதுங்கி போனீங்கன்னா அதிகாரிகள் உங்களை கைவிடுவார்கள். அது நிர்வாகத்துக்கு நல்லதல்ல. அதே போல் சட்டசபைக்குள்ளார ஒரு 3 ஃபைல் என் டேபிளில் இருக்குது, என்னை திறந்து பார்க்க. ஆமாம், உதயநிதி தான் சொல்லிட்டாரு, ஜோசியக்காரருக்காக வெயிட் பண்ணுறீங்களான்னு கேட்டார்ல, திறந்து பார்க்கட்டுமே. அது என்ன பழக்கம்? அது நான் அப்படி வேணுங்கிற போட்டு இடைத்தேர்தலையாவது 1-2 ஜெயிக்கணும் இல்லைன்னு ஏதோ சொன்னேன். எதை நினச்சி விஜய் அப்படி சொன்னா தெரில. நான் திறந்துட்டா நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க, 1-2 ஜெயிச்சுங்கன்னு எதிர்கட்சியை பார்த்து சொன்னாரா தெரியல எனக்கு. அது உதயநிதி சொல்லிட்டார்ல, விஜய் திறந்து பார்க்கட்டும், ஆதாரம் இருந்தால் ஊழல் வழக்கு போடட்டும் சார், அதில் ஒன்றும் தடையே கிடையாது. விஜய்க்கு அதுக்கு தானே மக்கள் 1.25 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. கடந்த கால ஆட்சியில் தவறு நடந்திருந்தால் கண்டுபிடிக்க சொல்லிதானே. ஏன்னா ஸ்டாலின் அதில் கோட்டை விட்டார், அது மக்களுக்கு துரோகம் பண்ணார். ஊராக போய் பேசிவிட்டு கடைசியில் எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு எஃப்ஐஆர் கூட போடலை அவர். அதே துரோகத்தை விஜயும் செய்யக்கூடாது. தவறு நடந்திருந்தால் கேஸ் போடுங்க. செந்தில் பாலாஜி விரட்டாதீங்க நம்ம சொன்னோமா? ஆதாரம் இருந்தால் வழக்கு போடுங்க, இல்லாததுக்கு போய் தேடாதீங்கன்னு நம்ம சொன்னோம். உதயநிதிக்கு போய் ஆயிரக்கணக்கான போலீஸ்காரர்கள் அன்றைக்கி நாள் முழுக்க வெயிலில் நிற்க வச்சிங்களேன். கைது பண்ணுறோம் சார் ஒத்துழைங்கன்னு ஜேசி சொல்கிறாரு, ஒரு டிஐஜி ரேங்க் ஆஃபீஸர் சொல்கிறாரு, எல்லாரும் பார்த்தோம், வீடியோ இருக்குது, ஆடியோ இருக்குது. கோர்ட்டில் போய் என்ன சொன்னீங்க? நாங்கள் விசாரணைக்கு தான் கூட்டிகிட்டு போகிறோம். என்ன சார் அது அர்த்தம்? அப்போ அதிகாரிகள் நீ கை விடுறீங்களா? அந்த ஜாயின்ட் கமிஷனரை அந்த டிஐஜி இந்த அரசு கைவிட்டதா கைவிடலையா? இப்போ நான் சொன்னேன்ல ஒரு உதாரணம், ஏதாவது சர்ச்சை வந்து ஒதுக்கிறாங்க. இது ஆபத்தான போக்கு, இது நல்ல ஆலோசனை அல்ல. தயவு செய்து முதலமைச்சர் விஜய் இதை மறுபரிசீலனை, இந்த ஆட்டிடியூடை மறுபரிசீலனை பண்ணுங்கள். டோட்டலாக உங்கள் கையை மீறி, உங்கள் நிர்வாகத்தையும் உங்கள் கட்டுப்பாட்டை மீறி அதிகாரிகள் விலகி போய்விடுவார்கள். காரணம் நீங்கள் தான். இந்த ஆட்சிக்கான ஒரு மதிப்பீடா ஏதானும் கணிக்க முடியுமா? இல்லை, மதிப்பீடு மார்க் போடுற அளவுக்கான காலம் 100 நாள் இல்லை. ஆனால் இந்த 100 நாட்களுக்குள்ள இத்தனை சர்ச்சைகள் தேவையா? அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லிட்டு என்ன செய்ய போறீங்கன்னு சொல்ல வேண்டிய நேரத்தில் கூட விஜய் பேச மாட்டாருங்கிற ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளி இந்த ஆட்சிக்கு இருக்குன்னா விஜயனுடைய மௌனம் தான். நீங்கள் முன்னையே சொல்லிட்டீங்க, ஆட்சியாளர்களை தான் நான் வந்து கொஸ்டின் பண்ணுறேன் இந்த 100 நாளில் மக்கள் எதிர்பார்க்கலன்னு. ஆனாலும் இந்த மக்கள் விஜய் கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ரொம்ப குறைவா இருக்கிற மாதிரி சார். அது எப்படி அந்த தென்னாம்பட்டு சிக்னல் இருந்தீங்களா? எல்ஐசி 2500 ரூபாய் கேட்டு யாரும் முன் வரல. தமிழ்நாடு முழுக்க இலவச பேருந்துன்னு சொன்னீங்களே, எங்க சாருன்னு, 6 சிலிண்டர் எங்க சாருன்னு யாருமே கேட்கல சார். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு ஃபோரம் கிடையாது. யாரும் அவங்கவுங்க வேலையை விட்டு அன்னாடம் காய்ச்சிங்க சார். காலையில் எழுந்து வேலைக்கு போகணும் சார். 25ஆம் தேதி ஆனால் 1ஆம் தேதி வரப்போகிற இஎம்ஐ பற்றி யோசிக்கணும் சார். அவன் சராசரி வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க சார். ஒரு கோரிக்கையை வச்சுட்டுலாம் வீதிக்கு வர மாட்டாங்க, எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எம்பி எலெக்ஷன் வருதா, அடுத்து சட்டமன்ற தேர்தல் ஒன்று வருமா, ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் 2 ஒன்றா வருமா, அப்போ கேட்பாங்க இதெல்லாம். 6 சிலிண்டர் என்னாச்சு, 2500 என்னாச்சு, படித்த வேலை இல்லாதவங்களுக்கு
பட்டதாரிகளுக்கு பணம் தர்றீங்களே என்னாச்சு, பயிர்க்கடனை முழுசாக சொல்கிறேன் நீங்களே தள்ளுபடி நீங்களே பாதி முக்கான்னு கொஞ்சம் கொஞ்சமாக 3 அரசாணை. இந்த பயிர்க்கடனில் அது அது என்ன ஒரு சின்ன ரிஸ்க் இருக்குனால விஜயனுடைய நல்ல மனசு 3 உத்தரவுலையுமே தெரியுது. 200 கொடுக்கலான்னு சொன்னாங்க, 300 ஆக்கிடலாம், 500 கொடுக்கலாம், 500 கொடுத்துருங்களேன். விஜயனுடைய பாடியிலேருந்து சத்தியமாக இப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் எங்கே தெரியுமா பாதிக்கும், தான் எடுக்கிற முடிவில் உறுதி இல்லாமல் இருக்கிறாரோன்ற ஒரு தப்பான இமேஜ் அதிகாரி மத்தியில் வந்துடும். 200 தான்ப்பா கொடுக்க முடியும், விமர்சனத்தை நான் எதிர்கொள்கிறேன். அது ஆளுமை. கொடுக்குற போது 500 கொடுங்க, அதிகாரிகள் மீதான இவர் செலுத்துகிற ஆளுமை. அதுக்கு என்ன கணக்கை உட்காந்து போடுங்க சார். நீங்க அப்போ நிறைய இடங்கள்ல அதிகாரிகளை சேஃபர் சைடு வச்சுக்கிட்டே பேசுறீங்க. இருங்க, தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்களே தப்பா புரிஞ்சுக்கிட்டு. நான் எங்க சேஃபர் சைடு வச்சு போட்டேன்? இல்ல சார், யார் தப்பா வழி நடத்துறது? இவருடைய நல்ல எண்ணம் உங்களுக்கு புரியுது, அதை தானே சார் விஜய் சொல்லணுங்கிறேன். அந்த அதிகாரம் யாருன்னு அவர் தானே சொல்லணும். என்னை உள்ள விடுங்க, முதலமைச்சர் ஆஃபீஸில் நான் உட்காந்துருக்கேன். அப்படி நான் ஒரு பேர் எக்ஸோ ஒய்யோ பேரை சொன்னேன், எனக்கு எங்கிட்ட ஆதாரம் எங்கே இருக்குது? கவலைப்பட வேண்டியது விஜய் தான். உங்கள் அதிகாரத்தை தான் தவறாக பயன்படுத்துகிறாங்க. இந்த ஆட்சி அமைந்த பிறகு மாற்றப்பட்ட ஒரு பெண் IAS அதிகாரி, உங்ககிட்ட அதிகாரம் இருக்குது, உளவுத்துறை இருக்குது, நீங்களே விசாரிங்க. அந்த அதிகாரி ஏன் அந்த துறையிலேருந்து மாற்றப்பட்டார் நீங்களே விசாரிங்க. பெண் IAS அதிகாரி. ஆமாம், எதுக்காக, என்ன செய்ய சொல்லி அவர் செய்ய மறுத்தார். 4 முறை ஃபோன் போகுது, CM ஆஃபீஸ்லேருந்து செய்ய சொன்னாங்கன்னு அந்த அதிகாரி உறுதிப்பட மறுக்கிறார், ஃபைலில் எழுதுகிறார். இந்த விவகாரத்தில் இந்த நிலையில் இதற்கு அனுமதி கொடுக்க முடியாது, இந்த வேலையை செய்ய முடியாதுன்னு 5ஆவது நாள் அவரை மாற்றிடுறாங்க. அப்போ அந்த அதிகார மையம் யார்? இதைத்தான் நான் கேட்க விரும்புகிறேன். அதிகாரியை நான் ஒன்றும் பாதுகாக்கலை சார். சமீரன் தப்பு பண்ணாருந்தானே நான் சொல்கிறேன். அந்த சமீரனுக்கு உத்தரவிட்டது யாருந்தானே கேட்குறோம். நம்ம தலைமைச் செயலாளர் ஒரு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற மூத்த அதிகாரி, முதல் அதிகாரி அவர் தான், டாப் மோஸ்ட் பியூரோக்ராட். அவருக்கு அந்த கடமை இருக்குது. இப்படி சர்க்குலர் அனுப்பியாவது, இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியாவது மிரட்டி உருட்டி போராட்டத்தை அடக்குங்கன்னு அவருக்கு சொன்னது யாருன்னு தான் நம்ம கேட்குறோம். நான் எங்கள் சீஃப் செக்ரட்டரி பாதுகாத்தேன். ஆனால் நீங்கள் ஒரு பிரச்சனைன்னு வரப்போ நீங்கள் ஒதுங்கிட்டீங்கன்னா அதிகாரிகள் உங்களை கைவிட்டுருவாங்கங்கிறேன். நாளைக்கு யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க. எதுக்குடா நமக்கு வம்பு, போவாங்களா மாட்டாங்களா? நல்ல முடிவுன்னு நான் சொன்னேன். சரி, எனக்கு துணைக்கு என்னுடைய அமைச்சர் இல்லை, நான் எதுக்கு சார் அது சர்க்குலர் அனுப்பணும்? நான் எதுக்கு சார் அரசு உத்தரவு போடணும்? இந்த எண்ணம் அதிகாரிகளுக்கு வந்துட்டா என்ன பண்ணுவாங்க இவங்க? ஆபத்தானதுன்னு அதுக்கு தான் சொன்னேன். நிர்வாகத்துக்கு நல்லதில்லை. ஸ்டாலின் கவர்மெண்ட், திமுக கவர்மெண்ட் கடைசி 1 வருஷத்துல இதே மாதிரி தான் நீங்கள் சொன்னீங்க, திரு ஸ்டாலின் அவர்கள் கவனிக்கணும்ட்டு. இப்போ இது நான் இன்னும் வெளிப்படையாக சொன்னேன், உங்களை தெருவில் நிறுத்திடுவாங்கன்னு சொன்னேன். முதலமைச்சர் ஸ்டாலினை தெருவில் நிறுத்துவார்கள் அதிகாரிகள் சொல்கிறதுக்கெல்லாம் போனீங்கன்னா. அதுவும் ஆபத்து தான். அதிகாரிகளை கைவிட்டாலும் ஆபத்து தான். நிர்வாகத்தை அப்படி லகான் மாதிரி வச்சுருக்கணும் சார். நான் தான் சொன்னேன், இந்நேரம் அறிக்கை விஜய்கிட்ட இருந்து வந்திருக்கணும். சென்னை மாநகராட்சி பகுதிகளில் சொத்து வரியை நிர்ணயிப்பதில் தவறுகள் நடந்ததாக எனக்கு தகவல் வந்தது. அதை சரி செய்ய சொல்லி உத்தரவிட்டது நான் தான். ஆனால் அதில் இவ்வளவு பேர் பாதிக்கப்படுவார் நினைத்தல நான் மறுசீரமைப்பு அல்லது மறு இது செய்கிற வரைக்கும் நிறுத்தி வைக்க சொல்லி நான் உத்தரவிட்டிருக்கிறேன். அறிக்கை விஜய்கிட்ட இருந்து வரணும் சார். நீங்கள் சமீரனோட கார்பரேஷன் கமிஷனரோட அதை நிறுத்துறீங்க, கிட்டத்தட்ட அவரை கை விடுறீங்க. இது ஆபத்துன்னு நான் சொல்கிறேன். மக்கள்கிட்ட கொடுப்போம் சார் நிறைய விஷயங்கள். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி.